இன்று நாம் ஒரு அடுத்த கேள்விக்கு போகிறோம். அது என்னவென்றால் கமெண்ட் கேள்வி. கமெண்ட் அப்படின்னா விமர்சனம் செய்கிறார்கள் அல்லவா? அந்த இடத்தில் நம் ப்ரோக்ராமை பார்த்து சிலர் சந்தேகங்கள் கேட்பார்கள் அல்லவா? அதில் முதல் சந்தேகம் என்ன என்றால், நம் ப்ரோக்ராம் பார்த்ததில் ஒரு கருத்து வருகிறது. அது என்ன கருத்து வருகிறது என்றால், மனித சட்டத்தை மீறுவது என்ற பாவம் கோட்பாடாக்கப்படும் பொழுது அது வீண் என்று இயேசு சொல்கிறார். மார்க்கு 7:7 பார்த்தீர்கள் என்றால் இதை சொல்கிறார். 9 வரை பார்க்கும் பொழுது அதை வாசித்து விடுகிறேன். என்னென்றால், அதாவது மார்க்கு 7:7-9 வரை வாசிக்கிறேன். மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். இந்த இடம் விளக்கப்படும் பொழுது என்ன பொருள் சொல்வது போல் இருக்கும் என்றால், மனித கட்டளைகளை மீறும் பாவங்கள், அது என்ன சொல்கிறோம் என்றால் அற்ப பாவங்கள் என்று சொல்கிறோம். திருச்சபை சொல்லித் தருகிறது. பாவத்தை 2 வகையாக பிரித்து 3 வகை என்று கூட சொல்லலாம். இப்போதைக்கு 2 வகை என்று வைத்துக் கொள்வோம். ஒன்று அற்ப பாவம், மற்றொன்று சாவான பாவம், மூன்றாவது ஜென்ம பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஜென்ம பாவம் என்ற அந்த வார்த்தை என்பது தவறான மொழிபெயர்ப்பு. அது வடமொழி சொல்லும் வேற. அது ஏன் மாத்தாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. தமிழ் பிரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, குருக்களாக. அவர்கள் மறைபரப்பு பணியை வளர்ப்பதை விட தமிழை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டி திருத்தி வருகிறார்கள். விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தை என்ற ஜெபம் எல்லாம் அது போன்ற ஒரு முயற்சியில் வந்ததுதான். அப்ப இந்த ஜென்ம பாவம் மொழிபெயர்க்கப்பட்ட பொழுது ஒரிஜினல் சின் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. அந்த ஒரிஜினல் சின் தமிழில் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் உண்மையான பாவம் என்று மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அது ஜென்மம் பாவம் என்று எப்படி வந்தது என்று தெரியவில்லை. ஜென்ம பாவம் என்று சொல்லிவிட்டதால் நம்மளுக்கு பொருள் புரியாமல் போய்விட்டது. என்ன அது உண்மையான பாவம் என்றால் இந்த இதுதான் 9 சொல்லப்படுகிறது அல்லவா, கடவுளுடைய கட்டளைகளை புறக்கணிப்பது. இதுதான் உண்மையான பாவம். கடவுளுடைய கட்டளைகளை புறக்கணிப்பது என்ற அந்த பாவத்தை தான் ஆதாம் ஏவாள் செய்தார்கள். கடவுள் கட்டளையிட்டிருந்தார், இந்த கனியை புசிக்கும் நாளில் உனக்கு என்னுடைய உறவு கிடைக்காமல் போய்விடும் என்று சொன்னார். அதை மீறி புசித்தால் என்ன பொருள்? எனக்கு உங்க உறவு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்வதாக பொருள்படும். அந்த பொருள்தான் நம்மிடமும் கேட்கிறார், எதிர்பார்க்கிறார். என்ன செய்கிறார் என்றால், உறவு வேண்டுமா உனக்கு? நற்கருணையை நம்பி அதை புசித்து, அந்த நற்கருணை ஆண்டவர் அப்ப வடிவில் இருக்கிற அந்த நற்கருணை ஆண்டவரை புசித்து உனக்கு உறவு வேண்டும் என்பதை எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்றார். அதான் இப்போ கடவுளுடைய கட்டளை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த புதிய உடன்படிக்கையின் கட்டளை. அதுதான் தான் யோவான் 6:53 வாசிக்கும் பொழுது இயேசு என்ன சொல்கிறார் என்றால், வாசி காட்டுகிறேன். இயேசு அவர்களிடம் கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவர்களை இறுதி நாளில் உயிர் தளச் செய்வேன். வாங்க, இது 54 இப்போ முடிச்சேன். 53, 54 என்ன சொல்லியிருக்கு என்றால், யாரை அவர் உயிர் தளச் செய்வார். தெளிவா சொல்லியிருக்கா? இதை யாரும் கவனிக்கிறது இல்லை. அதாவது வாசிக்கிறாங்க, ஏதோ நற்கனை சொல்லியிருக்கு அப்படின்னு போயிடுறாங்க. இவர் இந்த 2 வசனம் இருக்கு, இதுல நெகட்டிவ் அப்ரோச். எல்லாத்தையும் கிட்டத்தட்ட பாசிட்டிவ் தான் சொல்லிட்டு வருவார். அதாவது மக்கள் பாசிட்டிவா தான் எதிர்பார்ப்பார்கள். அப்படின்னா இந்த செஞ்சா நீ நல்லதா இருக்கலாம், நல்லது இருக்கலாம், அதெல்லாம் பாசிட்டிவ், நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு வரும்போது இங்க நெகட்டிவ், கெடுதல் கெடுதல்ங்கிறார், மாத்தி பேசுறார் அல்லவா? அதுதான் பாருங்க 53 என்ன சொல்றார், குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் இல்ல நெகட்டிவ். இதை செய்ய நீ வாழ்வடைவாய், அது பாசிட்டிவ். பாசிட்டிவா சொல்லல, நெகட்டிவ்ல சொல்றார். அப்படின்னா எச்சரிக்கை விடுகிறார். இதெல்லாம் பெந்தோஸ்காரர்களோ மற்ற அறுவடை இயக்கத்தினர்களோ மற்ற பிராட்டஸ்டன்ட் மற்ற சபைகள் சேர்ந்தவர்கள், அதாவது கடவுளின் குடும்ப உறவை நம்பாதவர்கள் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதாவது இதுக்கு உருவக வார்த்தை கொடுத்து வேற பொருள் கொடுத்துறாங்க. அப்படின்னா அவருடைய சதையினா இறை வார்த்தை, அவருடைய சதையினா தூயாவி, இப்படியெல்லாம் நற்கரணை இல்லைன்னு சொல்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லுவாங்க. எதோட ஒப்பிடாம அவர் இரவு போஜனம் இருக்கிறதா, இறுதி இரவு போஜனமும் தப்பா,
இறுதி இரவு உணவு அப்படி வச்சுக்குவோம். அந்த இறுதி இரவு உணவில் தி லாஸ்ட் சப்பர்னு சொல்றோம் இல்லையா, அதில் யோவான், குறிப்பாக யோவான் நற்செய்தியில் பார்த்தீர்கள் என்றால் இதை மையமாக வைத்து நிறைய கருத்து சொல்வார். அப்ப என்ன சொல்லும் பொழுது 3 இதுலையும் அந்த என்ன சொல்லும் பொழுதுன்னா, இது என் ரத்தம், இது என் உடல் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இந்த இடத்தையும் அந்த இடத்தையும் நம்ம லிங்க் பண்ணணும். இதுக்கு ஒரு பொருள் அதுக்கு ஒரு பொருள்னு அவர் சொல்லக்கூடாது. இயேசு அப்படி சொன்னால் அவர் பொய்யன் என்று நாம் சொல்வதாக பொருள்படும். அதெல்லாம் பரவாயில்ல, பொய்யன் அந்த எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற பொருள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருள் சொல்றாங்க. அப்ப அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதே யோவான் தான் சொல்கிறார். இங்கே மற்றவர்களெல்லாம் அந்த நெகட்டிவ் அப்ரோச் இல்ல. என்ன சொல்றார்? நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். புரியுதா சொல்றார். அடுத்தது என்ன சொல்றார்? எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். பாருங்க. அப்ப இது இறை வார்த்தைன்னு கொண்டு வராங்க. சோலா ஸ்கிரிப்சர் அப்ரோச்ல இறை வார்த்தையில இது கொண்டு வரும்பொழுது அப்ப அங்கேயே அப்பத்தை தூக்கி காட்டி இதை சொன்னார் அப்படின்னு அவங்க கேட்கணும். வச்சு பாருங்க, அதை கேட்கறதில்ல. இங்க மட்டும் சொல்லி இதை மட்டும் உருவாகணும்னு சொல்லி விட்டுட்டு திருப்பி அங்க போயிட்டு அதை எடுத்துக்காம அது நினைவாக செய்யுங்கன்னு சொன்னார் பாருங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பொருளை மாத்தி சொல்றாங்க. ஏன் மெனக்கட்டு மாத்திராங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு புரிந்தவரை என்ன தெரிகிறது என்றால் இந்த மார்க் 7:7 தான் தெரிகிறது. அதாவது அவர்கள் மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அதனால் அது போன்று மாற்றி அவர்கள் சபையை அமைத்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த எல்லா சபையுமே, அதாவது கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்ற எல்லா சபைகளும், பிரிந்து சென்ற அப்படிங்கிற வார்த்தைக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, சொல்ல வேண்டாம், பிரிக்கப்பட்ட எல்லாம் சொல்லுது. அதனால் நற்செய்தி போய் சேர மாட்டேங்குது. அதனால் நான் அப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்கிறது, மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த சபைகள் எல்லாம் பிரிந்து சென்ற காரணம், அதாவது பிரிந்து செல்வதற்கு மூல காரணமாக இருந்தவர் மார்ட்டின் லூத்தர். அவர்தான் இந்த அதிகாரத்தை அவர்களுக்கு தருகிறார். அதுக்கு முன்பெல்லாம் யோசித்தார்கள், பிரிந்து செல்வதற்கு மிகவும் யோசித்து செயல்பட்டார்கள். மார்ட்டின் லூத்தருக்கு பிறகுதான் அது மிகவும் எளிதாக அனைவருக்கும் அனுமதி கிடைத்தது போல் ஆகிவிட்டது. என்ன எளிதாகிவிட்டது என்றால், தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போன்று பைபிள்ல கையில் எடுத்தவனெல்லாம் சபை ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடு வந்தது. அதான் சோலா ஸ்கிரிப்சரா, திருவிழியம் மட்டுமே போதும்னு வரும்பொழுது ஒரு சபை ஆரம்பிக்க எங்கேயும் நாம் அனுமதி கேட்க வேண்டியதில்லை, நாமே ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. எந்த அடிப்படையில் என்றால், இந்த அடிப்படையில் மனித கட்டளை. என்னடா பைபிள்ல மனித கட்டளை தானே இருக்கிறது, பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு பைபிள்ல, இதை போதிக்கிறதுக்கு எதுக்கு திருச்சபை அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இல்ல, கடவுள் கட்டளையே அவங்க பார்ப்பதே இல்லை. அதனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது, அவர்கள் பிரிந்து செல்ல முடிகிறது. அந்த சபைகளுக்காக கடவுள் சொல்லியிருப்போம் இந்த வார்த்தைகள் தான். இந்த வார்த்தை, மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்ற வார்த்தைகள். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று ஏன் சொல்கிறார்? ஏன்னா மனித கட்டளைகளுக்கும் மீட்புக்கும் தொடர்பு இல்லை. இந்த கேள்விக்கு மூல காரணம் தான். இந்த கேள்வி இந்த கமெண்ட்ல கேட்கிறாங்களவா, அப்ப பாவமே இல்லைன்னு சொல்றீங்களா இது என்ன அப்படின்னு கேட்கிறார்கள் அல்லவா. அது பாவமே இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் காட்டும் பாவம் தவறான புரிதல் உள்ள பாவம். மண்ணுலகத்தில் பாவம் என்று மனித கட்டளைகளை பார்க்கிறார்கள். இவர்களுடைய புரிதல் தவறானது என்று அப்பொழுது தெரியும் என்று சொல்வார் அல்லவா தீர்ப்பு நாளின் பொழுது. அதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரிந்து போன சபைகள் மற்றும் மற்ற மதங்கள் அனைத்திலும் உள்ள இந்த புரிதல் தவறானது, பாவத்தை குறித்த புரிதல் தவறானது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டது. உண்மையான பாவம் என்பது கடவுளின் கட்டளைகளை புறக்கணிப்பது அல்லது கடைபிடிக்க மறுப்பது. கடவுளின் கட்டளை என்ன? நீ என் குடும்பத்தில் சேர வேண்டும். அதுதான் 6:53 படித்தேன். கடவுள் கட்டளை என்னன்னா, நாம் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீ வாழ்வு அடைவாய் என்று கடவுள் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த யோவான் 6:53 வழியாக இது கட்டளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அப்படி ஓப்பனா சொல்லாம மாற்றி சொல்லிவிட்டார். அதான் நெகட்டிவ் அப்ரோச். பாசிட்டிவ் அப்ரோச் நான் சொன்ன வசனம். இது நெகட்டிவா சொன்னதுனால, ஏன்னா நெகட்டிவா சொல்லி எம்பசைஸ் பண்றார், அதுக்கு ஒரு குற்றம் என்று சுட்டிக்காட்ட அதை சொல்கிறார் நெகட்டிவாக. அப்படி இருந்தும் இவர்கள் அதற்கு வேறொரு பொருளை தருகிறார்கள். அந்த திருவிவிலியம் என்பது எழுதப்படும் பொழுதே திருவிவிலியம் என்று நினைத்து, இப்ப திருக்குறான் எழுதினது போல் இவர்கள் திருவிவிலியம் எழுதுகிறோம் என்று இந்த புனிதர்கள் எல்லாம் அமர்ந்து எழுதியிருந்தால் இந்த இடத்தை இறைவார்த்தைகள் என்று எழுதலாம். திருவிவிலியம் என்று அப்படி அமைந்தது அல்ல அல்லவா. ஆனால் இது குறித்து நாளை பார்ப்போம்.